சந்தோஷமா குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கிற போது குழந்தை பிறந்து தூங்குற சந்தோஷம். ராத்திரி என்ன பண்ணினால் சூக்மமான திவ்யமான வஸ்திரத்தை கட்டிக்கிட்டு சாயங்காலம் அப்படி உற்சாகமா இருந்தாள். ராஜா காட்டுல அப்படியே வாக்கு போயிட்டு வரும்னு போனாள். கூட இவனும் போனாள். பிரகிருஷ்டமனசம் தத்ர விசரந்தம் யதாமரம் தேவனா நினைச்சு விட்டானாம். பாண்டு குழந்தைகள் பிறந்ததே சந்தோஷமா இவன் போறபோது மாதிரியும் கூட போனாள். தனியா காட்டுல ஏகாந்தமான ஸ்தலத்துல சூக்ஷமான வஸ்திரம் தரிக்கின்று நல்ல யௌவனம் திவ்ய ரூபூட்டியவள். அதுக்காகத்தான் அவளை போய் கல்யாணம் பண்ணா. ராஜாக்கள்லாம் முதல்ல நம்ம தேசத்துல பண்ணி விடுவான்னு ஒரு பொண்ணு, அப்புறம் போய் ஒரே தேசத்துல ஒரு பொண்ணை பண்ணி. ஒரு தேசம்னா வெளிநாடு இல்லை, வெளிநாட்டிலே இருந்து ஐச்சு வரதில்லை. நம்ம தேசத்திலேயே வந்து இந்த ஊருக்கு பாருங்க, வங்காள தேசம் தான் அங்கம் கங்கம் முலிங்கம் இப்படிலாம் சொல்லி அப்படி அங்க போய் கேகை தேசத்துல போய் தசரதம் பண்ணார் பாருங்க. விராட்டம் போய் பண்ணா கேகை தேசத்துல தசரதம் பண்ணிட்டார். இந்த கேகை தேசத்துல கல்யாணம் பண்ணிட்டவெல்லாம் கேசுல ஆபத்து பண்ணேன் அந்த ஸ்திரீயால. அந்த ஸ்திரீனால ஏதாவது விவகாரம் வரும். அப்படி இப்பவும் உண்டு. சில ஜில்லாவில் கல்யாணம் பண்ணிட்டா சண்டை இல்லாம இருக்க முடியாது. அது எந்த ஜில்லானா நான் சொல்றதில்லை. சொன்னா என்ன அந்த ஜில்லாக்காரன் எங்கிட்ட சண்டைக்கு வருவான். நீ சம்பந்தம் பண்ணி பார்த்து போயேன், அவன் எங்கிட்ட கோச்சுக்கணுமா என்ன? எனக்கு எல்லா ஜில்லாக்காராலும் உண்டு. நான் போய் இனிமே சண்டைக்கு அவங்ககிட்ட போய் இருக்கணுமா என்ன? அதனால இது என்னதுக்கு இவன் தர்க்கம் நான் சொல்றதில்லை. எந்த ஊருக்கு சொல்லுங்களேன்னு தனியா கூட வந்து சில பேர் காப்பா. நீரே தெரிஞ்சுக்கணுங்கிறதுனா இதே நான் சொல்லணுமா என்ன? இது மாதிரி இந்த கேகை தேசத்துக்கு இப்போ அவர் இல்லை இங்கே சண்டைக்கு வரத்துக்கு. அதனால கேகை தேசம்னு சொல்றேன் தைரியமா. கேகை தேசத்துக்கு போன போய் பண்ணிக்கிறது நல்லா இருக்குன்னு அழகா நம்ம ஊர்ல கொண்டு ஒரு பொண்ணு ஒரு நினைக்கிறதுல போய் பண்ணிக்கிறது இருக்குமே. ரெண்டாவது உபதிரவத்தில் ஒன்று விழுது. சில ஆத்திரையும் காப்பி சாப்பிடுவோம், ஹோட்டல்லையும் போய் சாப்பிடுவோம். அது மாதிரி இந்த ஊர்லயும் கல்யாணம் அந்த ஊர்லயும் கல்யாணம். அந்த மாதிரியை பண்ணிட்டார் பாண்டு. அவ கூட போனால் திவ்ய ரூபூதி. ஏகாந்தத்துல இவனுக்கு காமம் உண்டாயிடுச்சு. நிர்பந்தம் பண்ணினார். அவன் ரொம்ப பிடிச்சி தள்ளி தள்ளி பார்த்தாள். இவன் புருஷன் பலிஷ்டன் நிர்பந்தம் பண்ணிட்டாள். உடனே இப்ப ஜீவன் மண்டை படிச்சு போச்சு. ஜீவன் போயிட்டு பாண்டுக்கு கத்தி நான் ஒரு புதற்குள்ள இருக்காள். அம்மா அம்மான்னு குச்சியை கூப்பிட்டாள். 5 குழந்தைகளையும் அழிச்சுன்னு அலறிந்து ஓடி வந்தாள். குழந்தைகளை அழிச்சுன்னு வராதே வெளியில வைத்தாள். நீ மட்டும் வா ஏகாட்சியா வாழ்ந்தாள். இது பார்த்துட்டு போது கரையினாள். இது பண்ணிக்கேன்னாள். நான் பண்ணல. அவரால் காமத்தை ஜெயிக்க முடியல. அம்மா மகரிஷியினுடைய வாக்கு சத்தியம்ன்றது தெரிய வேண்டிய காலம் வந்திருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னாள். உடனே அவருக்கு சம்ஸ்காரங்களை பண்ணிவிட்டு தீ விட்டு வச்சிருந்தாள். மனுஷிகள் லட்சக்கணக்கான விஷயம் வந்தாங்க. அப்புறம் கருணை சொல்றார்.